மருமவளே, என்னத்த உங்களுக்கு பிரச்சனை? நான் உங்க பேச்சுக்கு வரேனா? நீங்க மட்டும் எதுக்கு என்ன சும்மா சும்மா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? மருமவளே, நான் தெரியாம பண்ணிட்டு மருமவளே, நான் சொல்லுறத கேளா கொஞ்சம். ஒன்னும் வேணாத்த, நான் எங்க போக்குல இருக்கோம் சரியா? நான் அப்பமே காலையிலேயே சொல்லிட்டேன் உங்களுக்கு, அவர் வெளியே போகும் போதே என்ன சும்மா நொய்யு என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். மருமவளே, நீங்களே இல்லைன்னா நான் யார்கிட்ட மருமவளே போவேன்? அது சண்டை போடும் போது தெரியணும். ஏமா இவ யாமா நீ என்ன எட்டு வதிட்டா? ஏடி, எல்லா பிரச்சனைக்கும் நீ தான் காரணம். ஒழுங்கு மரியாதையா மன்னிப்பு கேட்டுட்டு உங்க வீட்டுக்கு ஓடுற வழிய பாரு. அதுக்கப்புறம் என் மோகன் கிட்டயும் மருமக கிட்டயும் நான் பேசி புரிய வச்சுக்கிறேன். நல்லா சொல்லுறிய. நீ இருனா இருக்கணும், போனா போன நீ தமா நிமிஷத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கா. யாம இப்படிலாம் பண்றா? இங்க பாருடி, நீ இப்ப உங்க வீட்டுக்கு போலான்னு வச்சுக்கோ, நீ தட்டி வாங்கணும்ல, அதை விட 4 மடங்கு இப்ப வாங்கவே சொல்லிட்டேன். ஏமா நீ வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் நீ வச்ச வேலைக்காரின்னு நினைச்சுக்கிட்டே என்னெல்லாம் போக முடியாது சொல்லிட்டேன். பார்த்து பேசு சரியா? அது உன் அம்மாவே இருக்கலாம், ஆனாலும் என் மாமியாரு. நீங்க வேணா என்ன வேற பொண்ணா நினைக்கலாம், நான் எப்பவுமே உங்களை மாமியார மட்டும் தான் நினைச்சிருக்கேன். அத்தை, மன்னிப்புலாம் என்கிட்ட கேட்காதீங்க சரியா? அவ உங்களை மரியாதை இல்லாம பேசினா, அதுக்காண்டி மட்டும்தான் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன். மற்றபடி நீங்க பண்ணதெல்லாம் மறந்துட்டேன்னு அர்த்தமாகாது. நான் என் பேச்சுக்கு நீங்க வராதீங்க, உங்க பேச்சுக்கு நான் வரமாட்டேன்னா. மருமவளை, என்ன மருமவளை இப்படி சொல்றா நீ? ஏம்மா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாம்மா? நான் தான் குத்துக்கல் மாதிரி முன்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்கான்ல, உனக்கு ஏதாச்சும் வேணும்னு என்கிட்ட கேளாம். நீ எதுக்கு சும்மா மருமவளே நான் கூட்டுக்கிட்டு அலையிறா? அவனா உன்னை மதிக்கா அப்புறம் என்ன? எல்லா பிரச்சனைக்கும் நீ மட்டும்தான் காரணம். உன் பேராசைதான் எல்லா பிரச்சனைக்கும் இவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. அவ போட்டுக்கிட்டு வந்த நகையை பார்த்து ஆசைப்பட்டு பொய்ய சொல்லி உன் மாமியார் கூட சேர்ந்துக்கிட்டு என்கிட்டயும் பொய்ய சொல்லி எடுத்துக்கிட்டு போனா. சரி, அது மட்டும் தான் பார்த்தா அவ மாசமா இருக்கான்னு சொல்லிட்டு நீயும் மாசமா இருக்கான்ட்டு பொய்ய சொல்லிக்கிட்டு நீ என்னென்ன கூத்து பண்ணிருக்க. எல்லாத்துக்கும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ண பத்தியா? அதுக்கு இதுவும் எனக்கு தேவை, இன்னமும் எனக்கு தேவைதான். ஏமா, நீ ஒன்னும் நல்லவமா நடிக்காத சரியா? நீதான் உங்க அப்பங்கிட்ட போயிட்டு எனக்கு 50 பவுன் நகை வேணும், இது வேணும்னு கேட்டா. நான் ஒண்ணும் இல்ல. நீங்க 2 பேரும் சண்டையை போட்டுக்கிட்டு எல்லா உண்மையும் மாறி மாறி உளறிட்டு இருக்கீங்க. நீங்க பண்ண தப்பெல்லாம் என்ன சொல்லுக்குதுன்னு தெரியல. 2 பேரும் இப்படிப்பட்டவங்களா இருக்கீங்க. உங்க 2 பேருக்கு நடுவுல அந்த மனுஷன் மட்டும் எப்படிதான் இத்தனை நல்லவரா இருக்காருன்னு தான் எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. மருமவளே, அதெல்லாம் எப்பயோ பண்ணது மருமவளே, நீ மன்னிச்சிரு மருமவளே. என்ன இங்க எங்கேயும் போவாதீங்க. நான் வேணா மொத்த சொத்து இப்பவுமே என் பேர பிள்ளை மேல எழுதி வச்சிடறேன் சரியா மருமவளே? என்னது சொத்து உன் பேர பிள்ளை மேல எழுதி வைக்க? ஐயம்மா, இங்க பாருடி, நீ அமைதியா இரு, வாயை மூடிக்கிட்டு. அது எப்படி எழுதி வைப்பா? என்னோட விருப்பம், நான் என்ன வேணா பண்ணுவேன், அதை கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அத்தை, இத முதல்ல நிறுத்துங்க அத்தை. உங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி அவளையும் சரி அவங்களையும் சரி 2 பேரும் இப்படி பொம்மை மாதிரி ஆட்டி வைக்காதீங்க. அவங்க இஷ்டத்துக்கு இருக்க வைங்க. சொத்துன்னு சொல்லிட்டு பயமுறுத்துறீங்களோ? உங்க கூட சொத்தை காட்சி யாரையும் வர வைக்க முடியாது, அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சொத்து இன்னைக்கு போனா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம் சரிங்களா? மனுஷங்க போனா சம்பாதிக்க முடியாது. உங்க ஆல்ரெடி உங்க பாசத்துக்காண்டிதான் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லதான் செஞ்சா. அப்பமாச்சும் அவளை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க அவளை திட்டினீங்க. அவ வீட்டை விட்டு வெளியே போனா அதுக்கப்புறமா அவர் நகையை கேட்டாரு. அப்பதான் தெரியுது 2 பேரும் பிளான் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. சொல்லும் போதே மூச்சு வாங்குது மருமவளே. ஆனா எனக்கு அதெல்லாம் தெரியாது மருமவளே. உங்களுக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியுமே. சரி விடுங்க. மருமவளே, போன் அடிக்க மாதிரி இருக்கு, யாரு அது? என் போன் அடிக்க, நான் எடுத்து பேசிக்கிறேன். ஹலோ, சொல்லுங்க. சின்ன பண்ணே, நான் அந்த அம்மாவை பார்த்துட்டேன் பத்துக்கோ. அவங்கள பார்த்து பேசிட்டேன், அவங்கள கூட்டிட்டு வரேன். பணம் மட்டும் பேசணும், பேசி முடிச்சிட்டு 1 மாசத்துக்கு கூட்டிட்டு வரேன் சரியா? சரிங்க, நீங்க பார்த்து கூட்டிகிட்டு வாங்க. சரி சின்ன பண்ணே, நான் கூட்டிக்கிட்டு வரேன். நீ அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு ரூம் மட்டும் ரெடி பண்ணி வை. எந்த ரூமுங்க ரெடி பண்ணி வைக்கிறது? நம்ம ரூம் இல்ல சின்ன பண்ணே, அது பக்கத்துல இருக்குல்ல ஒரு ரூமு, அந்த ரூம ரெடி பண்ணி வை சரியா? ஏங்க, அது உங்க தங்கச்சி ரூம்ல? தங்கச்சியாச்சு கொங்கச்சியாச்சு, அவளை போயிட்டு எங்க அம்மா ரூம்ல படுக்க சொல்லு. சரி, போன் ஸ்பீக்கர்ல தான் இருக்கு, கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. கடைசில என்ன நடுரோட்ல எல்லாம் படுக்க வைப்பாங்க போல. சரி சின்ன பண்ணே, நான் பேசி முடிச்சிட்டு என்ன கதை ஏது கதைன்னு கேட்டுட்டு வரேன். சரிங்க, பார்த்து வாங்க. நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். மருமவளை, என்ன சொல்லுறது கேள மருமவளை கொஞ்சம்.
அத்தை, இனிமே நீங்க சொல்றதெல்லாம் கேட்கற எல்லையில நாங்க இல்ல, சரிங்களா? எங்களை விட்டுருங்க. எங்க வாழ்க்கையை எங்களை வாழ விடுங்க. இனிமே யாருக்காண்டியும் நாங்க வாழ்றதுக்காக தயாரா இல்ல. எங்களுக்குன்ட்டு ஒரு குழந்தை வரப்போகுது. நாங்க எங்க குழந்தைக்காண்டி மட்டும் தான் வாழ போறோம். மருமவள இன்னி எங்க அம்மா எவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்க என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாரு நாத்து, இன்னும் சொல்லுங்க. இந்த அதிகாரம் பண்ற வேலையெல்லாம் வேற யார்கிட்டயே வச்சுக்கோ, என்கிட்ட இல்ல. உங்ககிட்ட நின்னு பேசுனல, அது ஏன் தப்பு தான். எத்தே, இனிமே என்கிட்ட பேசாதீங்க.